பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 வரமிளகா போட்டு நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கங்க. பூண்டு துவையல். இது என்ன பண்ணணும், நீங்கள் தக்காளி கூட போடலாம். தக்காளி கூட ஒரு சின்ன பழமாக போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி நல்லா நைஸாக அரைக்கணும்னா மிளகா என்ன பண்ணுங்கள், ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக மிக்ஸியில் அரைக்க முடியாது. இப்படி அம்மியில் அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பார் வெங்காயம் வந்து சாம்பாருக்கு போடலாம், புளிக்குழம்புக்கு போடலாம், இல்லை வெங்காய குழம்பு மாதிரி இருக்குல்ல, புளிக்குழம்புக்கு அதுக்கும் செய்யலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும், துவையலுக்கு இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி, பச்சை மிளகா, அப்படின்னா கார மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பூண்டு பூண்டெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு அப்படி ஒரு துவையல் அரைக்கலாம். அது ஒரு தோசைக்கு வச்சுக்கலாம். அதில் வெங்காயத்தில் வதக்கிட்டு தக்காளி வதக்கிட்டு வெங்காய துவையல். இதெல்லாம் வெங்காயம் கார மிளகாய் போட்டு அரைச்சி தக்காளி போட்டு அரைச்சி தாளிக்கலாம். கடுகு போட்டு தாளிக்கலாம். அது ஒரு துவையல்.